الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறைகள், வாழ்வதற்கான வழிகாட்டுதல்கள் என்று ஏகப்பட்ட செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் ஒவ்வொன்றையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு உயிரினமும் தும்மல், கொட்டாவி, இது ரெண்டையும் அதற்கு அந்த உயிரினத்திற்கு அவசியமான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த தும்மலின் மூலமாக, இந்த கொட்டாவின் மூலமாக மனித உடலுக்கு என்ன நடக்கிறது? இந்த தும்மலின் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அவசியமாக உடனே எமர்ஜென்சியா வெளியேற்ற வேண்டிய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. அது சாதாரணமான இல்லை. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அதனை ஒரு ஏர் பிரஷரை கொடுத்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன செய்யுது, வெளியில கொண்டு வந்து தள்ளுது. அந்த தும்மல் தலையில் இருக்கக்கூடிய, காது மூக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய உடம்புக்கு தேவையில்லாத அலர்ஜியான விஷயங்களை இந்த தும்மல் என்ன செய்யுது, வெளியில தள்ளுது. அவ்வாறு ஒரு ஹை பிரஷர் ஏரோட வெளியில தள்ளும்போது என்ன நடக்குன்னா, நம்முடைய உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, இது பம்பிங் பண்ணி என்ன செய்யுது, பிளட்டை உடம்பு ஃபுல்லா அனுப்புது, இழுக்குது, சுத்தப்படுத்தி இந்த தும்மும் பொழுது இந்த ஹார்ட்டினுடைய இயக்கம் சில நொடிகள் நிப்பாட்டி மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும். சில நொடிகள் நின்று மறுபடியும் இயங்க துவங்குது. நின்று அந்த ஹார்ட் ஒரேடியா நின்று போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த தும்மல் இருக்குது, அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுல இந்த ஹார்ட் நின்றுட்டு மறுபடியும் இயங்க ஆரம்பிக்குது. இதுக்குத்தான் நம்ம சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே புகழ். நீங்க நல்லா கவனிங்க, தும்மும் போது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை கண்டினியூவா நடக்காது. அந்த நேரத்தில் அந்த வேலை கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். நீங்க குடிக்கிறதுக்கு கையில் ஒரு டீ வச்சிருந்தாலும் தும்மும் போது என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. தும்மும் போது எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த வேலையை அப்படி டக்குனு கொஞ்ச நேரம் நின்று தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். காரணம் என்ன? ஹார்ட்டினுடைய இயக்கம் அங்கே நின்று மறுபடியும் இயக்கத்தை ஆரம்பிக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். எவ்வளோ அறிவுபூர்வமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. தும்முனா ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மத்தியில அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வச்சாங்க. அப்ப இங்க அது சம்பந்தப்பட்ட பாடத்தை தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொட்டாவி அப்படிங்கிறதும் ஒரு வகையான உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுக்கல, அல்லது அளவுக்கு அதிகமான ஓய்வு எடுத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஷைத்தான் என்ன செய்யறான், அவங்கள கொட்டாய் விட வைக்கிறான். அந்த கொட்டாய் விடுற விஷயத்துல கூட நமக்கு ஒழுக்கத்தை பேண சொல்றாங்க. ஏன்னா கொட்டாய் விடும்பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி விட்டாங்கிற செய்தியை நமக்கு சொல்ல போறாங்க. கொட்டாவிங்கிறது ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அதனால அந்த கொட்டாவி விடும்பொழுது எப்படி விடணும், என்ன சொல்லணுங்கிற செய்தி இங்க நமக்கு சொல்ல போறாங்க. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான், கொட்டாவியை வெறுக்கிறான். உங்களில் ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறட்டும். அப்படி கூறினால் அதை கேட்ட அனைத்து முஸ்லிமும் அவருக்காக இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு அருள் புரிவான் என்று கூறுவது
அவர்களுக்கு கடமையாக உள்ளது, சும்மா இல்லை, கடமை. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் சொல்றது கடமையும், அது மாதிரி ஒருத்தர் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாருன்னா அதை கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் என்ன சொல்லணும்? இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது கடமையாக உள்ளது. கொட்டாவி விடுதல் என்பது அது சைத்தானின் செயல்களில் உள்ளதாகும். உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் அதை முடிந்த அளவுக்கு தடுத்துக் கொள்ளட்டும். உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் அவரை கண்டு ஷைத்தான் சிரிக்கிறான். கொட்டாவி விட்டால் எப்படி கொட்டாவி விட்டா? ரசூலுல்லாஹ் சொன்ன முறைப்படி கொட்டாவி விட்டா ஷைத்தான் சிரிக்கிறது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லாத முறையில ஒருத்தர் கொட்டாவி விடுறாரு, ஆடு விடுறாரு, ஒரு சத்தத்தோட விடுறாரு. அப்படி விடும்போது ஷைத்தான் என்ன செய்யறானா? கைகொட்டி சிரிக்கிறான். அல்லாஹ் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது சம்பந்தப்பட்ட செய்தியா சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோடு, உங்கள ஒருத்தர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறட்டும், அவரின் சகோதரர் அல்லது நண்பராக இருக்கக்கூடியவர் இரஹமுக்கல்லாஹ் என்று கூறட்டும். இரஹமுக்கல்லாஹ் என்று அவருக்கு ஒருவர் கூறினால் தும்மியவர் என்ன சொல்லணுமா? யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, உங்கள் நிலையை அல்லாஹ் சீராக்குவானாக என்று கூறட்டும். இதுவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இரஹமுக்கல்லாஹ் சொல்லுவோம். ஆனா அடுத்த ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குங்கிறத காட்டுறாங்க சொல்லுங்க. இரஹமுக்கல்லாஹ் சொல்றாரா, அப்ப தும்முனவர் என்ன செய்யணுமா? அவருக்கு பதில் துவா செய்யணுமா? யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் அப்படிங்கிற செய்தியையும் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. சொன்னாங்க, உங்கள ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அவருக்காக அவர் இது போன்று இரஹமுக்கல்லாஹ் என்று கூறுங்கள். ஆனா தும்முனவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவருக்காக இரஹமுக்கல்லாஹ் என்று கூறாதீர்கள். அதையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். தும்மியவர் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சொன்னாதான் அவருக்கு இரஹமுக்கல்லாஹ், சொல்லாதவருக்கு சொல்ல தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலை, அவர்கிட்ட போய் வலைக்கும் சலாம் அப்படி சொல்லுவோமா நம்ம? அது எப்படி பொருத்தம் இல்லை? அது மாதிரி இதுவும் பொருத்தம் இல்லாத ஒண்ணு. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்கிறது இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி அமல் செய்யக்கூடிய வாழக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் வருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு